முஸ்லிம் ஏர் ஸ்ரீலங்கா டீம் கடந்த 2-3 நாட்கள் பயணம் செஞ்சது போல் இன்றைக்கு கண்டி ஹரிஸ்பத்துவ பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட ரம்புக்கல என்ற பிரதேசத்துக்கு வருகை தந்திருக்கிறோம். இலங்கையை சோகத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு சோகமான சம்பவம் நடந்த இடம். கிட்டத்தட்ட ஒரு 40 வீடுகள் இருந்த இடம் ஒன்றுதான் இது. முழுமையாக மண் சரிவுக்குள்ளாகி அந்த இடமே தற்போது இருந்த இடம் தெரியாத அளவுக்கு அழிந்து காணப்படுகிற நிலைமையை தான் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட இந்த இடத்துல 30க்கு மேற்பட்டோர் மரணம் அடைந்திருக்கிறாங்கன்னு சில தகவலுக்கு தான் எங்களுக்கு தற்போது கிடைச்சி கொண்டிருக்குது. நான் பார்த்தோன்னு சொன்னால் சுற்றிக்கிற அண்டிய பிரதேசங்கள்லையும் தற்போது மக்கள் வாழக்கூடிய ஒரு நிலவரம் இல்லை. குறிப்பாக அந்த இடங்களும் மண் சரிவுக்கு அபாயமான இடங்களாகவும் இடங்கள் நிறைய வெடிப்புக்குள்ளான நிலைமையில் தான் காணப்படுகிறது. அதே போல் இந்த பகுதிக்கு வார பாதையும் கூட சரியான கடினமானதாகவும் அந்த இடங்கள் மிகவும் மண் சரிவுக்கு அபாயமான ஒரு தோற்றப்பாடுகள் உள்ளதாகவும் தான் காணப்படுகிறது. முஸ்லிம் ஏர் ஸ்ரீலங்கா டீம் இங்கே இந்த மக்களுடைய தற்போது நிலைமையை பார்த்தும் இவங்கள்ட்ட அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம்னு சொல்கிற ஒரு அவதானத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம்னு சொல்கிற அமைப்பில் தான் எங்கள் டீம் இன்றைக்கு விஜயம் மேற்கொண்டோம். அப்படியே நீங்கள் பார்த்தா வெள்ளமும் பின்னுக்கு மெத்தைகள், அடுத்தது சப்பாத்துகள், பாடசாலை புத்தகங்கள், அவங்க ஆடைகள், அடுத்தது கட்டிடங்களோட தூண்கள், அப்படி அவங்க மக்கள் வாழ்ந்த அனைத்து எச்சங்களும் தான் எனக்கு பார்க்க இடமாகிறது. உண்மையிலே இதை மாதிரியான அபாயகரமான இடங்களில் வாழ்கிற ஆட்களுக்கு இதை மாதிரி இலங்கை அரசாங்கம், அதே மாதிரி அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இதுக்கு பிறகு இப்படியான மலையில் இருந்தும் இப்படியான அனர்த்தங்கள் இருந்தும் பாதுகாக்கிறதுக்கான ஏற்பாடு கட்டாயம் செஞ்சு கொடுக்க வேண்டும். இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் திரும்ப இவங்க மீள்குடியேற்றமாக இருக்கலாம், இவங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதா இருக்கலாம். இது அனைத்தையுமே செஞ்சு கொள்வதற்கான ஒரு உடனடி இடையிட அரசார்பற்ற நிறுவனங்கள், அரசாங்கம் மற்றும் மக்கள் நலன் விரும்பிகள் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.